Okay students, next question, you see the next question. Find the equation of the perpendicular bisector of AB where A and B are the points 3, 6 and minus 3, 4 respectively. Also find its point of intersection with x-axis and y-axis. பாருங்க நான் இப்போ coordinate axis நான் வரையறேன். Okay. இதுல வந்து 3, 6 எங்க வரும் பாருங்க. இந்த இடத்துல 3 வரலாம், இங்க 6 வரலாம். So 3, 6ங்கற பாயிண்ட நம்ம இங்க மார்க் பண்ணலாம். -3, 4. -3 இந்த இடத்துல வரலாம், 4 இங்க வரலாம். So -3, 4ங்கற இந்த பாயிண்ட். ஓகே, நான் இப்போ இத ஜாயின் பண்றேன். இது வந்து உனக்கு A ன்னு கொடுத்திருக்காங்க, இது B ன்னு கொடுத்திருக்காங்க. இல்லையா? இதோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படினா இந்த ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடிய சென்டர் பாயிண்ட். இந்த செக்மெண்ட்டை two equal parts-ஆ டிவைட் பண்ற ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வழியா வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வழியா வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன். இதுதான் சொல்றாங்க. இப்போ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா வரையணும் அப்படினா பாருங்க, it is a line segment AB. இந்த AB உடைய மிட் பாயிண்ட் இருக்கு பாத்தியா? இந்த மிட் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற பெர்பெண்டிகுலர் லைன். It is perpendicular bisector. எல்லாருக்கும் இது புரியுதா? இத நான் வந்து கிராஃபிக்ல நான் வந்து பாயிண்ட மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். It is a perpendicular bisector. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா find its point of intersection with x axis. இந்த perpendicular bisector x axis எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது? இந்த பாயிண்ட் கேட்பாங்க. क्वेश्चन. Point of intersection with x axis, it is x axis. Okay, the x axis எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது? This is point of intersection with x axis. அதே மாதிரி இந்த y axis இந்த பாயிண்ட்டையும் கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த क्वेश्चन புரியுதா? இந்த பாயிண்ட்டையும் கேட்பாங்க. Point of intersection with y axis. y axisல இந்த perpendicular bisector எந்த இடத்துல மீட் பண்ணுது? x axisல எந்த இடத்துல மீட் பண்ணுது? It is point of intersection சொல்வாங்க. Point of intersection with x axis and with y axis. இதான் क्वेश्चन. எல்லாருக்கும் क्वेश्चन புரியுதா உங்களுக்கு? இப்போ உனக்கு இன்னொரு விஷயம் உனக்கு வருது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் சிலபஸ் கொடுக்கல. டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா தான் நம்ம இத செய்ய போறோம். நான் ரெண்டு வேற மெத்தட்லாம் இருக்கு. உங்களுக்கு அட்வான்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா perpendicular bisectors, that is any point on perpendicular bisector, மேலனாலும் சரி கீழனாலும் சரி எந்த பாயிண்ட்னாலும் சரி, point on perpendicular bisector is equidistant from the end points. perpendicular bisectorல இருக்கிற எந்த பாயிண்டா எடுத்துட்டாலும் சரி, இந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் சரி, இந்த பாயிண்ட் A ல இருந்து டிஸ்டன்ஸ் இருக்குல, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். எனி பாயிண்ட் ஆன் perpendicular bisector, புரியுதா, is equidistant from two end points. அந்த செக்மெண்டோட எண்ட் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கற ஒரு தியரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படினா let the point on perpendicular bisector be P ன்னு வெச்சுக்கலாம். Let the point on perpendicular bisector be P ன்னு வெச்சுக்கலாம். P means நம்ம என்ன வெச்சுக்கலாம், x, y ன்னு வெச்சுக்கலாமா? அந்த பாயிண்ட நம்ம வந்து x, y ன்னு வெச்சுக்கலாம். point on இந்த இடத்துல நான் பாயிண்ட் மார்க் பண்ணேனா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப PA is equal to PB. PA equal to PB. So PA ங்கிறது distance. So distance ஃபார்முலா என்ன? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So PA, what is P? P வந்து x, y. A வந்து என்ன? A வந்து 3, 6. ஓகே, இங்க P வந்து x, y. B வந்து B என்னது இங்க இருக்கு இல்லையா? -3, 4. ஓகே, so distance formula யூஸ் பண்றோம். 3 minus x the whole square plus 6 minus y the whole square equal to root of x2 minus x1 -3 minus x the whole square 4 minus y the whole square plus 4 minus y the whole square. Squaring on both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடும். ஸ்கொயரிங் ஆன் both sides. ஓகே, ரெண்டு சைடும் மைனஸ் அப்படி ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ரூட் வந்து கேன்சல் ஆகும். சோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்கொயர்ல வந்து எல்லாமே a - b whole square. What is a - b whole square formula? a square minus 2ab plus b square. சோ நம்ம இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நம்ம அந்த ஃபார்முலால நம்ம எடுத்துக்கலாம்.
சரியா? இப்போ இதுல வந்து ரெண்டு இடமா மைனஸ் வந்துச்சுன்னா 3 + x whole square அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ a - b whole square 3 square minus 2 into 3 into x 6x plus b square x square a square 6 square minus இல்லையா minus 2 into 2ab 2 into 6 into y 12y plus b square y square. இதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ண தெரியும். ஏன்னா நிறைய பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல a + b whole square a - b whole square எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றது. ஓகே, 3 + x the whole square means a + b the whole square. a + b whole square ஃபார்முலா என்ன? a square + 2ab + b square. சோ இதுல பிளஸ் வரும். அப்போ 3 + x whole square 3 square plus 2 into 3 into x 6x plus x square. Next plus 4 square minus 2ab 8y plus y square. Okay, right. So இங்க நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். இங்க பாரு 3 ஸ்கொயரும் 3 ஸ்கொயரும் கட் ஆயிடுது. x ஸ்கொயர் கட் ஆயிடுது. ஓகே, y ஸ்கொயரும் கட் ஆயிடுது. இப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதலாமா? -6x plus 36 minus 12y. பாருங்க, -6x plus 36 plus 36 பாருங்க, -6x plus 36 minus 12y equal to okay. இங்க பாருங்க 6x plus 16 minus 8y 6x plus 16 minus 8y. இது கொஞ்சம் சின்ன சம் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, பாருங்க நம்ம இப்போ இத வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரலாமா? பாருங்க என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் அங்க கொண்டு போயிடலாம், இந்த மைனஸையும் அங்க கொண்டு போயிடலாம். சோ 36 16 -16 equal to 6x plus 6x minus 8y plus 12y. Okay, so 6x plus 6x வந்து 12x. 12 minus 8 4y. Na 4y equal to 20. இத 4 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? So 3x plus 2 3x 3 4s are 12. 3x plus y 3x plus y is equal to 5. So 3x plus 5 minus 5 equal to 0. It is the equation of perpendicular bisector. புரியுதா? இதுதான் equation of perpendicular bisector. எல்லாத்துக்கும் புரியுதா? ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். நல்லா கேட்கோங்க, நான் உங்களுக்கு இதுல சின்ன விஷயங்களை உனக்கு கிளியர் பண்ணிருக்கேன். Point on perpendicular bisector வந்து it is equidistant from the end points. இது முதல் பாயிண்ட். ஓகே, சோ PA = PB அப்படினு எடுத்து நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. சோ ஈக்குவேஷன் ஆஃப் perpendicular bisector. இப்போ நமக்கு already we know that the point on the point on x axis B a, 0, y axis B 0, B. ஒரு x axisல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் 1, 0, 2, 0, 3, 0 அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ a, 0. y axisல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? 0, 1, 0, 2, 0, 3. சோ 0, B. இப்போ நம்ம இதுல AB ங்கற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒண்ணு இல்ல, இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ங்கற அந்த இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன்ல the x axis point y axis point lie ஆயிருக்கு. if your point lies on the line ஒரு பாயிண்ட் வந்து ஒரு லைன்ல லை ஆயிருக்கு, அதாவது ஒரு லைன் பாயிண்ட் வழியாவே பாஸ் ஆகுது அப்படினு சொன்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டையுமே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்ற கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு லைன் இருக்குன்னா ஒரு லைன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பாயிண்ட் வருதுன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் இருக்கு பத்தியா? அப்ப a, 0 இந்த கோஆர்டினேட்டை இந்த லைனோட ஈக்குவேஷன் ax by c 0. லைன்னாலே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a க்கு பதிலா b க்கு x க்கு பதிலா y க்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நான் இப்ப a, 0 போட்டா நான் கன்ஃபியூஸ் ஆகும். 2, 3 அப்படினா இந்த x ல 2 உம் இந்த y ல 3 உம் போட்டு நம்ம என்ன செய்யலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். புரியுதா? ரெண்டு முக்கியமான கான்செப்ட் சொல்லிருக்கேன்.
A point on a perpendicular line is equidistant from end points. இது ஒண்ணு. Second thing is, if a point lie on the line, அல்லது if a line passes through the point, okay, the point வந்து என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன்ல satisfy ஆகும். நம்ம xy க்கு பதிலா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம x axis கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ x axis கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல 3x + y - 5 = 0 ல put x is equal to a, y is equal to 0. இது x இது y அப்படி வச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றோம். பாருங்க 3a plus y ல வந்து 0 -5 அங்க கொண்டு போயிருக்கு. ஓகே, so 3a is equal to 5. அப்ப a equal to 5/3. புரியுதா? இப்போ அதே மாதிரி தான் நான் இத அழிச்சு இந்த ரப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஒரு இது வந்து it is a line 3x + y - 5 = it is a straight line. okay, it is a straight line. அதுல நமக்கு a, 0 ம் வருது, 0, b ம் வருது. சோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்றோம், xy ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா a வேல்யூ கிடைச்சிடும். அதே மாதிரி என்ன செய்றோம், put x is equal to 0, y is equal to b. x ல 0 ம் y ல b ம் அப்ளை பண்ணுங்க. so 3 into 0 plus b is equal to 5. so b is equal to 5. okay, so the point of intersection with x axis, the point of intersection with first question is x axis. X axis is 5/3, 0. the answer. புரியுதா? And the second one is y axis. Y axis is 0, 5. okay, இப்போ எல்லாருக்கும் புரியுதா? point of intersection with x axis அப்படினா a, 0. so a யோட வேல்யூ 5/3, so 5/3, 0. y axis is 0, 5. இது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான क्वेश्चन. எல்லாரும் நல்லா இத வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க, நல்லா போட்டு பாருங்க. ரெண்டு புது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த AB ல இருந்து ஈக்குவல், இப்படி இதுல இருந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா? எங்க நீ பாயிண்ட் வச்சு நீ ஜாயின் பண்ணாலும் அது எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கற ஒரு தியரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். another thing is, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் லை ஆயிருக்கு அப்படினா அந்த பாயிண்ட நம்ம x y ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணி லை ஆயிருக்குன்னா அது வந்து தட் இஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் லை ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பாயிண்ட் லை ஆயிருக்கு அப்படினாலே நம்ம இது x கோஆர்டினேட்டாவும் y கோஆர்டினேட்டாவும் எடுத்துட்டு தட் இஸ் x y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம AB கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல a, 0 வை a ல x ல a யும் y ல 0 வும் அப்ளை பண்ணா a வேல்யூ, அதே மாதிரி 0, b ல x ல 0 y ல b அப்ளை பண்ணினா b வேல்யூ கிடைக்கும். சோ நம்ம ஆன்சர் இந்த மாதிரி தான் எழுதணும். the point of intersection with x axis is 5/3, 0 and y axis is 0, 5. ஓகே, நல்லா புரிஞ்சுதாமா? போட்டு பாருங்க. கொஞ்சம் நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு குட்டி சம் பாருங்க. find the value of x if the distance between the points x, -1, 3, 2. let the points be. நம்ம பாயிண்ட்க்கு நம்ம நேம் வச்சுக்கலாம்ல. points b a x, -1 இல்லையா, and b 3, 2. ஓகே, நமக்கு இந்த AB ங்கற இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 5 யூனிட்ஸ் னு கொடுத்துட்டாங்க. 5 அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு போட்டு ஈக்குவேட் பண்ணுங்க. x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square equal to 5. ஸ்கொயரிங் ஆன் both sides. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ரூட்ல வந்துச்சுனாலே ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயரிங் ஆன் both sides means squaring on both sides. இது ரொம்ப சிம்பிள் சொல்லலாம். ஸ்கொயரிங் ஆன் both sides. ஓகே, பாருங்க, நான் இப்ப இதுல ரூட் எடுத்துறலாம். x2 - x1, it is x1 y1 x2 y2. okay, so 3 - x the whole square, okay, plus 2 - -1 the whole square equal to 25. okay, so 3 - x the whole square plus minus into minus plus, so 2 + 1 3 square equal to 25. so 3 - x the whole square equal to 25. 3 square is 9, so -9 equal to 16. so 3 - x equal to √16. √16 means +or -4.
ரூட் 16 னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகே சோ மைனஸ் 6 அங்க கொண்டு போய் இங்க கொண்டு வந்தீங்கன்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஈக்குவல் டு x. சோ அப்ப x is equal to 3 plus 4 or 3 minus 4. So what is the answer? 7 or minus 1. இது answer. பாருங்க 7 அல்லது minus 1. ரெண்டு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது அதுல. x is equal to 7 minus 1. ஓகே எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணிக்கலாம்.